சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் ஏற்ற 2 வகையான காய்கறி பொரியல் பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் எவ்வளோ தண்ணி விட்டு வந்தாலும் காய் குலையாம சூப்பராக எப்படி பொரியல் பண்ணலாம்னு, அவரைக்காய் கொஞ்சம் முத்துன அவரைக்காவாக இருந்தாலும் எப்படி சாஃப்டாக பொரியல் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் பூசணிக்காவை தோலை சீவிட்டு விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். பொரியலுக்கு கடுகு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் நமக்கு பொரிஞ்சு வரவும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நமக்கு ஒரே நேரத்தில் வதங்கி வந்துடும். காய் வதங்க உப்பு போட்டுக்கலாம். பொரியலுக்கு எப்பவுமே உப்பு கம்மியாக தான் போடணும். பாருங்க, நமக்கு பூசணிக்காய் எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த தண்ணியே பூசணிக்காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி பூசணிக்காய் ரொம்ப தண்ணி விட்டு வருது அப்படின்னா ரொம்ப கரண்டியை போட்டு கிண்ட தேவையில்லை. அப்பப்போ அடிபிடிக்காம இருக்க ஒரு பரட்டு பரட்டி விட்டா போதும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சில பூசணிக்காய் ரொம்ப இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வராது. அப்படி தண்ணி விடாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்பவுமே கரண்டி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அங்க பூசணிக்காய் அது விட்டு வந்த தண்ணிலேயே நல்லா நமக்கு வெந்துருச்சு. இனி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் விட்டும் வர ஆரம்பிச்சிரும். அரைச்சில் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் கொர கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்ப இங்கிட்டு பூசணிக்காய் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நமக்கு சூப்பரா எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி போய் எண்ணெயிலே காய் வதங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பொரியலில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான குலையாத பூசணிக்காய் பொரியல் ரெடி. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, எனக்கு அவரைக்காய் எவ்வளோ முத்தலாக இருக்குன்னு. முத்தலான அவரைக்காவை இருக்கவும் நமக்கு 2 பக்கமும் இருக்கிற நாரை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கீழே வாக்கில் இழுத்தோம் அப்படின்னா நார் வந்துடும். இப்ப நார் எடுத்ததுக்கு அப்புறம் அவரைக்கால நடுவுல வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி எல்லா அவரைக்காலையும் வெட்டி வச்சுக்கோங்க. இப்ப அவரைக்காய் எடுத்துட்டு அவரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இத அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். இப்படி பண்றனால நம்மளுக்கு முத்துன அவரைக்காய் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டா கொஞ்சம் வெந்துரும். ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது. ஒரு அரை வேக்காடு கூட வெந்தா போதும். இப்ப அவரைக்கால இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவரைக்காவை மட்டும் தனியா. வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நம்மளுக்கு பொரிஞ்சு வரவும் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் ஏற்கனவே நம்ம அரை வேக்காடு வேக விட்டனால வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சு வச்சிருக்கிற அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு அவரைக்காய் சுருங்கி வர்ற வரை வதக்கணும். நம்ம அவரைக்காய் வேகும் போதே உப்பு போட்டுக்கிட்டோம். அதனால தேவைன்னா நீங்க உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவரைக்காய் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா அவரைக்காய் இந்த அளவுக்கு சுருங்கி வர ஆரம்பிச்சிரும். இப்போ உரப்புக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசம் போய் அவரைக்காயில் உரப்பு பிடிக்கிற வரை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். பொரியல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தேங்காய் கொர கொரன்னு அரைச்சியோ இல்லை துருவலாவோ போட்டால் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான அவரைக்காய் பொரியல் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.